பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. தந்தானே தந்தானே. ஏய் நெட்ட மாதிரி அமைதியாவே வர மாட்டியோ? நம்மளே பூவை ஆட்டைய போட தான் போயிட்டு இருக்கோம். நீ எப்படி கட்டி கட்டி பாடி காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. அதுக்கு அமைதியாவா போறது? நடக்கும்போது களைப்பு தெரியாம இருக்க தான் பாட்டு பாடுறேன். மனசுக்குள்ளே பாடு, இப்படி ஊருக்கே கேட்கற மாதிரி பாட வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நீங்களா என் கூட சேர்ந்து பாட்டு பாடுங்க. ஐயோ நாங்க வரலமா, நீயே பாடிக்க. ஆமா எதுக்கு மம்முட்டி? பூ பறிக்கிறதுக்கு தான். என்னது பூ பறிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய மம்முட்டியா? கையால பிச்சாலே பூ வந்துற போது இது எதுக்குடி? அது நான் மம்முட்டி வச்சு தான் பூ பறிப்பேன். நீ இருக்கியே சரியான ஆளு. மம்பள தும்பள மாட்டி விட்டுறாதம்மா. நம்மளே யாருக்கு தெரியாம தான் பூ பறிக்க போறோம். கீதா தோட்டக்காரவிய பார்த்தா நாங்க வித்துட்டு வந்து ரூபா கொடுத்துறேன்னு சொல்லிடுவோம். ஆமால மேலுக்கா, பார்த்தா சொல்லுவோம், பார்க்கலன்னா ஆட்டை போட்டு வந்துருவோம். வாங்க போலாம். பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. தந்தானே தந்தானே. சரியான ஆர்வ கோளாறு. என்னே முருகேசனே? ஆமாண்ணே. என்னே வீட்டில் சொல்லலான்னு தான் பார்த்தேனே. ஆனால் அதுக்குள்ள என் அக்கா பிள்ளை கூட எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாவ. எனக்கு வேற வழி தெரிலனே. என்னே எங்க அம்மா என்கிட்ட இனி பிரஸ் கடையை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாவ. கடை சாவியை கூட என்கிட்ட தரலனே. அது எனக்கு தெரியலனே. எங்க அப்பா அம்மா வேற என் மேல ரொம்ப கோவமா இருக்கவனே. அவியலை கட்டாயப்படுத்தி என்னால் சாவியும் கேட்க முடியல. கோவம் அவியலுக்கு எப்போ குறையுதோ அது வரைக்கும் நானும் காத்துட்டு இருக்கலான்னு இருக்கேனே. ஆ சரிண்ணே. அதுக்கு தான் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்கறதுக்கு தானே வந்திருக்கேன். என்னே சாவியே தரல, வேலை எப்படின்னே தருவாவ. நீங்கனாவது எனக்கு பழக்கம், அதான் உங்ககிட்ட வந்து கேட்கனே. ஏதாவது ஒரு வேலை தாங்கனே. என்னே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, ஏதாவது ஒரு வேலை தாங்கனே. ஆ சரிண்ணே. ரைஸ் மில்ல என்ன வேலைண்ணே இருக்கு? ஆ சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்னே இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு இன்னைக்கே சம்பளம் தந்துட சொல்லுங்கண்ணே. என்னே பெரிய மனசு பண்ணி இந்த ஒரு வாரம் மட்டும் தினமும் சம்பளம் தந்துட சொல்லுங்கண்ணே. அடுத்த வாரத்துல இருந்து நான் வார வாரம் வாங்கிடி. அலமேலக்கா, இந்த தோட்டத்தை பாத்தீங்களா? எவ்வளவு மல்லிப்பூ இருக்குன்னு. ஆமா நெட்ட மாதிரி. ஏக்கா இதை பறிச்சுட்டு போனாலே நீங்க பல மாசம் பூ கட்டி வியாபாரம் பண்ணலாம் போல இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இலவசமா தந்தாங்கன்னா போதும். நான் எப்படியாவது வித்துட்டு வந்து இவர்கிட்ட ரூபா கொடுத்துருவேன். நாளைக்கு ரூபா கொடுத்தே கூட வாங்கிட்டு போலாம். நெட்ட மாதிரி இது யார் தோட்டம்? யாருக்கு தெரியும்?
நம்ம ஊருக்குள்ள நிறைய பேருக்கு தோட்டம் இருக்கு. நம்ம ஊருக்கு அரவிய தோட்டமா தான்க்கா இருக்கும். ஐயோ வந்து யாஸ்னாவனா என்ன செய்ய? அதுக்கு தான்க்கா நான் மம்முட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரே போடா போட்டுருவோம். ஐயோ அது தப்பு நெட்ட மாதிரி. நீ மம்முட்டி எடுத்துட்டு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன், இப்படிதான் ஏதோ யாட கூட பண்ணுவான்னு. கீதா வேற என்ன பிள்ளை பண்றது? நம்ம கையில வேற ரூபா இல்ல. அதுக்கு அடிச்சிட்டு தான் பறிச்சிட்டு போவியோ? நம்ம பூவை பறிப்போம், தோட்டக்காரவிய வந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கடனா கொடுக்க சொல்லுவோம். வித்துட்டு அலமேல் தான் காசு கொடுக்கன்னு சொல்லியிருக்கல்ல. சரி சரி, முதல்ல பூவை பறிங்க. இப்படி ஒத்த ஒத்த பூவா பறிச்சுட்டு இருந்தா எவ்வளவு நேரம் தான் பறிக்கிறது? அலமேலக்கா நான் மொத்தமா தோண்டி எடுத்துட்டுமா? நெட்ட மாதிரி எதுக்கு அப்படி சொல்றா? வேற வேணக்கா, ஒத்த ஒத்த பூவா எவ்வளவு நேரம் பறிப்பிய? அதுக்கு தான் சொல்றேன், மொத்தத்தையும் தோண்டி எடுத்துட்டுமா? நீங்க 2 செடியை வீட்டுல கொண்டு போய் நட்டு வச்சு வளங்க. நாங்க ஆளுக்கு 2 செடி எடுத்துட்டு போறோம். நெட்ட மாதிரி நம்மளே அடுத்தவங்க தோட்டத்துல வந்து நின்னு பறிச்சிட்டு இருக்கோம். ஏதாவது ஏட குணம் பண்ணா அவ்வளவுதான் நம்மள பிடிச்சு கட்டி வச்சிருவாவே. இல்லக்கா, பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். எல்லாரும் ஒன்னே மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னா எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் பூ எப்படி கிடைக்கும்? பொறுமையோட வளர்த்து பொறுமையா பூ பறிச்சாதானே எல்லாருக்கும் பூ கிடைக்கும். பூ பறிச்சா மட்டும் பத்தாது நெட்ட மாதிரி, பொறுமையா உட்காந்து பூவும் கட்டணும். எப்பப்பா, ஒரு முழம் பூவை தலையில வைக்கிறதுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. நெட்ட மாதிரி வாழ்க்கை முழுக்க பொறுமையா இருந்தாதாண்டி எல்லாமே கிடைக்கும். ஓஹோ, நீங்க பாண்டியன் அண்ணனுக்காக பொறுமையா இருந்த மாதிரி. ஆமா அப்படியும் சொல்லலாம். நாங்க காத்திருந்தோம், எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களே போய் தனியா பண்ண வேண்டியதா ஆயிப்போச்சு. தனியா பண்ண என்ன, சேர்ந்து பண்ண என்ன, கல்யாணம் முடிஞ்சிச்சுலக்கா. ஆமாப்ல. ஆனாலும் எங்க அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்க. அவர்கிட்டயும் உங்க வீட்டுல யாருமே பேச மாட்டேங்க. அவ தனியா ஆயிட்ட மாதிரி தெரியுது நெட்ட மாதிரி. எக்கா அதான் நாங்க இருக்கோம்ல. மனசுல இருக்கத சொன்ன நெட்ட மாதிரி. எங்க அம்மா மட்டும் என்கிட்ட பேசி வாங்கி இருந்திருந்தா எங்க அம்மையே இப்ப எனக்கு பூ வாங்கி தந்திருப்பா. நான் போய் விற்க வேண்டியதுல எங்க அம்மையே வித்துட்டு வந்து ரூபாயும் தந்திருப்பா. நாங்களும் பணத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். எங்க வாழ்க்கை எப்படி எப்படி தலைகீழ ஆயிட்டு பத்தியா நெட்ட மாதிரி. அலமேலக்கா, வாழ்க்கையில ஒன்னு இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்குமாக்கா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு. எங்க அம்மா என்னைய வெளியெல்லாம் போகக்கூடாது, எப்பவுமே வீட்லயே இருந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தா. எங்க வீட்டுல நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்க அம்மா வெளியே போய் வேலை செய்யணும் கூட நீ சொன்னதே கிடையாது. வீட்ல இருந்து ஆட்டை பார்த்துக்கன்னு தான் சொல்லுவா. இப்ப பாரு என் வாழ்க்கையே தெரு தெருவா நான் போய் பூ விற்க போறேன். இதை போய் எல்லாரும் எங்க அம்மாட்ட சொன்னோம்னா எங்க அம்மா என்ன நினைப்பா? அதை நினைச்சா வேற கஷ்டமா இருக்கு நெட்ட மாதிரி. அலமேலக்கா, நீங்க தானே வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பாண்டிய அண்ணனை கல்யாணம் பண்ணதுல எதுவும் வருத்தமா இருக்கோ? சே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நெட்ட மாதிரி. இப்ப கூட நான் பூ வைக்க போறது தெரிஞ்சா அவரு ஏசதான் செய்வாரு. அப்ப ஏங்க போறிய? இதுல உங்களுக்கு வருத்தம் வேற. இல்ல பிள்ள, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருல. அவருக்கு கஷ்டம்னா எனக்கும் தானே. அதான் அவர் கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் பூ விற்க போறேன். அலமேலு, ஆனா உங்க அம்மா பத்துருவாங்களோன்னு கஷ்டப்படுறியே. எங்க அம்மா பார்த்தா கஷ்டம் தான் படுவா. ஆனா எங்களை தான் யாருமே சேர்த்துக்கல. வேற என்ன பண்ண? நான் எனக்கு தெரிஞ்ச தொழில பண்ண போறேன். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எங்க அம்மா பார்த்தா கொஞ்சம் வருத்தப்படுவா. சரிக்கா, எல்லாம் நல்லதுக்கு தான். பூ பறிங்கக்கா, தோட்டக்காரவியே வந்துட போறாவ. யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் பேசுங்கப்ல. 2 பேரும் என்னைய விட்டுட்டு ஓடிடாதங்க. சே அப்படிலாம் எப்படிக்கா விட்டுட்டு ஓடுவோம்? நான் தான் கொஞ்சம் தூரமா போய் நிற்பேன். கீதா இங்கே தான் இருப்பா. தூரமாவா? எதுக்கு? அடி விழுந்துடக்கூடாதுல்ல. ஆலமேலு, நீ யார வேணாலும் நம்பு. இதோ நிக்காலே, இவளை மட்டும் நம்பாத. சரியான ஆளு. நம்ம வீட்டுல சும்மா தானே இருந்தா, நம்மள கூடயே தூக்கிட்டு வாங்க பூவை பறிப்போன்னு இவ தானே கூட்டிட்டு வந்தா. இப்ப எப்படி பேசுற பத்தியா? நம்மள மாட்டி விட்டுட்டு அழகா எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. ஐயோ ஓடிடாதங்கப்ல. சரிக்கா, ஓட மாட்டோக்கா. இவ்வளவு நாளா நாங்க தானே உங்களுக்கு உறுதுணையா நின்றுருக்கோம். ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் உதவி செய்யலன்னா நாங்க என்ன ஆயிருப்போனே தெரியல. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. யோக்கோ, நன்றிலாம் இருக்கட்டும்க்கா. சீக்கிரமா பூவை பறிங்க. நான் சுத்தி முத்தி யாராவது வரவலான்னு பாத்துக்கிட்டீங்க. சரி நெட்ட மாதிரி. சே, எங்க தாத்தா தோட்டத்துல இந்த பொம்பளை வந்து பூ வச்சுக்கிட்டு இருக்குது. ஓஹோ, உரிமை இருக்கு, நீ வந்திருப்பாங்களோ? இல்ல பாட்டி கூப்பிட்டுருக்குமா? இருக்காது. பாட்டியே இப்ப எங்க கிட்ட சொன்ன எங்களுக்கு தான் தோட்டம் இருக்காவ. பூவை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வர சொன்னதே பாட்டி தான். இந்த பொம்பளை எதுக்கு இங்க வந்து நிக்குது? ஏம்மா இங்க வா. மஞ்சு, எப்படி இருக்க மஞ்சு?
நீ கவலையில கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்க மஞ்சு? உயிரோட தான் இருக்கேன். என்ன என்னை இங்க பார்த்த உடனே வருத்தமா இருக்கோ? சேச்சே அப்படிலாம் இல்லை மஞ்சு. நானே உன்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலான்னு தான் நினைச்சேன். அவர் தான் வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. எவரு? எங்க மாமா தானே? சரி, என் வாழ்க்கையை பறிச்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க நீங்கெல்லாம். எம்மா இங்க வா, என்ன நடக்குது பாரு. நம்ம தோட்டத்தை சொந்தம் கொண்டாடக்கு இந்த பொம்பளை வந்திருக்குது. என்னது இது உங்க தோட்டமா? அப்போ இது உன் தோட்டம்